கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ மட்டன் சாப் செஞ்சுக்கலாம், மட்டன் கிரேவி செஞ்சுக்கலாம். இப்போ நான் இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு பட்டை லவங்கம் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ மட்டன் எடுத்து போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ மட்டன் நல்லா தண்ணி விட்டு வருது. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. மஞ்சள்தூள் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் மசாலா போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி அரைச்ச தண்ணி இருக்குது, அதை ஊற்றிக்கலாம். குக்கரில் விசில் வைக்கும்போது 4 விசில் விட்டால் போதும். ஏன்னா கறி இளங்கறி தான், அதனால் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி சார் கலவுன தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு 4 விசில் விட்டு இறக்கிடலாம். மசாலா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1.25 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், வேறு எதுவுமே போடல. அதை அப்படியே இறக்கிக்கலாம். வறுத்துட்டு ஆற வச்சு பொடி. இப்போ எல்லாமே மசாலா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுட்டு ஒரு பொடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 2 முட்டை வெந்துட்டு இருக்குது. மட்டன் சாப்ஸ் பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. தண்ணி கம்மியாக வச்சதுனால நல்லா வெந்துருச்சு மட்டனு. இந்த பக்கம் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருக்கேன். இப்போ மட்டன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் மட்டன் எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப கட்டியாக இருந்துச்சு. ஆனால் நல்லா கொதிக்கணும். இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, மிளகு, ஜீரகம், சோம்பு, இதெல்லாம் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு சூப்பராக இருக்கும். இது அப்படியே கொதித்து வந்தோடனே இறக்கிடலாம். நம்ம வீட்டில் சூப்பரான மட்டன் குழம்பு இல்லை மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வத்தணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக கறி, நல்ல கறி பார்த்துக்கோங்க. மட்டன் நம்ம வீட்டில் சூப்பரான மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே பெரட்டி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருக்கேன்.